வணக்கம். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வடிகட்டிடுங்க. இப்போ இதை விட 3 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து கடுகு சீரகம் ரெண்டும் பொரிஞ்ச பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரியே சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா அதை கூட 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 இன்ச்சு சைஸ் இருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் முருங்கைக்காய் நல்லா வேகும். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வாணலி எடுத்துகிட்டு வேக வச்ச பருப்பை இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வேக வச்ச முருங்கைக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது வீட்லேயே செஞ்ச சாம்பார் பொடி. காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, அப்புறம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.